கோட்டு அடையாளம் தெரியல. வீட்டில் தூங்கும் போதே கோட் போட்டு அதனால தப்பு ஒன்றும் இல்லை. எப்போது கோட்டில் வர்றது கோட்லாமல் வந்துட்டாங்க. பொதுவாக மேடையில் நிற்கிறப்போ பழக்கமாக கீழே எல்லாரும் என்ன உடை கொடுத்துருக்காங்களோ அதனால மாற்றான உடை கொடுத்தணும். ஸோ கவனிப்பு கூடுதலாக இருக்கும். அப்படின்னு விழா கமிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேட்டி தான் கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த ஊர் தான் வேட்டி போட்டுட்டு கீழே வந்து ஷூஸு மேலே தூங்கினா பேண்ட்டு போட்டுருக்காங்க. டிசம்பர்லாம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன போட்டுருக்காங்க தெரிஞ்சுட்டு பேர் என்ன அது மாதிரியான ஒரு கட்டமைப்பு இருக்குது. ஸோ நமக்கு எப்படின்னா எப்போதுமே கோர்ட்டில் எல்லாரும் பார்த்து பழகுறதுனால பொது நிகழ்ச்சிக்கு போகிறப்பெல்லாம் நான் சாதாரண சாயந்தர பேண்ட் சட்டையில் தான் போவேன். எனக்கு அப்போ தான் அவங்க கூட சேர்த்துருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இல்லைன்னா வழக்கம் போல எப்போ பார்த்தாலும் இதை போட்டுகிட்டே சுற்றுற மாதிரி ரைட். அதனால நான் தான் கோபிநாத் உள்ள இருக்க 356 ஸ்பேர் பார்ட்ஸ் ஓடாத வண்டி எலுமிச்சம் முடிச்சா ஓடா இல்லை சரியா. இன்னைக்கு கோபி கோட்டு போட்டு வருவாங்கிறதுக்காக கோட்டு போட்டு வந்தவங்களாம் கொஞ்சம் பேருக்கு வாய்ப்பு இருக்கு. கல்யாணத்துக்கு ரிசப்ஷன் அன்னைக்கு அதுக்கப்புறம் இந்த போட்டோ போடுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் நம்மளால போராடுவாங்க எங்கடா போகிறது. சரி ஓகே இந்த மாதிரி எப்போதுமே கோட் போட்டுட்டு வர வரையில நம்மளும் கோட்டை போட்டுட்டு போனோம்னா நம்ம கேப்பாக போயிடணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் தான் கோபிநாத். மறுபடியும் நியூ ஜெர்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இந்த உபகேந்திர 2 6 2 10 12 13